நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு அதை இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற. சுகர் கம்மியாகும் சொல்லி அது அது மோட்டா அரிசி சாப்பிட்றாரு. நான் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நேரு கூட அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு சாப்பிட்றேன். ஏன்னா சுகர் கம்மியாகும்ட்டு. 2000 years later. கருப்பு கவுனி மாப்பிள்ளை சம்பா போட்டு அதெல்லாம் வீட்டு தேவைக்கா இல்ல எப்படி சார்? நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு மட்டும்தான் சுகரு. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். எனக்கு மட்டும்தான் சுகரு. ஐயோ ஐயோலாம் என்னதீங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுனே. பிரபல மூத்த நடிகர் ஒரு விழாவில் திமுகவின் கட்சி தலைவருக்கு மறைமுகமாக மூத்த உறுப்பினர்களை பற்றி பேசும்போது அவர்கள் கட்சியில் பல பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய போறான்டா, அதுலயும் ஃபெயிலே ஆகாத அந்த ரேங்க் ஹோல்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸே விட்டு போக மாட்டேன்னு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அந்த அசாத்தியமான பழைய ஸ்டூடெண்ட்ஸையே எங்கள் தளபதி ஒருவரால் மட்டுமே அவர்களை ஃபெயில் ஆக்கி விட்டு அந்த கிளாஸ் ரூமின் வாத்தியாரையும் வெளியே அனுப்பிவிட்டார். பேரவைத் தலைவர் நடுநிலையாக இருவரையுமே பேச சொல்லி அனுமதித்து வர கருத்துக்களை சொல்கிறார். ஒரு தவறான கருத்து என்றால் நீக்க சொல்கிறார். ஆனால் நேரடியான ஒளிபரப்பு இது நீக்கினாலும் நாங்கள் பத்திரிகையில் தான் வராமல் இருக்குமே தவிர நேரடியாக ஒளிபரப்பாயிருக்கு. பயப்படையா குமார்? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். அன்பும் முதலமைச்சருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஏன் பயப்படணும்? அப்புறம் ஏன்டா பயந்து சாகுறீங்க? நீ பயந்துட்டு என்ன பார்த்து பயந்து? மாமா சொன்னார்ல, இவருடைய மாமா சொன்னார்ல, பேரு சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யாரு? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன். அவர் மாமான்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது. அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். எந்த வருஷத்துக்கு கம்பெனி இதெல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு கம்பெனி? அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். ஏங்க என் மாமனுங்க என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே? டேய் மாமா மாமா தான் சொல்ல முடியும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு பார்லிமென்ட் வேலை இல்லைங்க, அவர் மாமனா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இருங்க. எங்க மாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜிஓ ஏதாவது இருக்கா? இருங்க ஏதாவது ஜிஓ இருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் ஜிஓ இருக்கா? இவர் அவரோட மாமானு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். சத்தம் போட்டு பேசாதீங்க. உட்காரு. உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? சொன்னது என்னன்னா 71 காலத்துல இருந்து இந்த காவேரி கடந்து வந்த காலத்தை பார்த்திருக்கோம். 70களில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அது அந்த வழக்கு ஏன் வாபஸ் பெறப்பட்டது, யார் சொல்லி வாபஸ் பெற்றார்கள், 74 எதற்காக அந்த அக்ரிமெண்ட்டை புதுப்பிக்கல? அப்புறம் அப்போ வந்த கச்சத்தீவு இப்படி நிறைய பேசிட்டே வந்தோம்னா அதை சொல்லிதான் துரோகம் சொல்றாங்க. ஒரு சில வார்த்தைகளை கேட்டாலே இன்னைக்கு எதிர்க்கட்சியினர் கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவை குறிப்பெல்லாம் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்றால் இப்ப ஊழல்னு சொன்னா வர்றாங்க. பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான் எதிர்க்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. எங்களுடைய முகத்தை காண்பிக்கவில்லை என்றெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ காரசாரமான விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் தரந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. தரந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. அவருடைய கட்சிக்காரர் அவர் என்ன நினைத்தாரோ அதை மற்ற கட்சிகள் செய்து விட்டார். கீழே தள்ளி விட்டார்கள், அம்மாவை தள்ளி விட்டார்கள், புடவை இழுத்து விட்டார்கள், தலைமுடியை பிடிச்சி இழுத்து விட்டார்கள், எல்லாம் செய்து விட்டார்கள். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன் சொன்னாங்க. பிரஸ் எல்லாம் பார்த்து ஓடிடுறேன் அப்படி இப்படின்னுட்டுன்னு. ஆனா நீங்க தான் ஒரு தனியா ஒரு நிறுவனமே வச்சுக்கின்னு நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேளுங்க.
இவங்களை எப்படியாவது விடாதீங்க, ஏதாவது இடக்கு முடக்கா கேட்டு அதை எப்படியாவது ட்ரோல் பண்ணலான்ற ஒரே ஒரு நோக்கத்திலே தான் இந்த பிரஸ் எல்லாம் நீங்க கேள்வி கேட்க விட்டு எங்க ஆளுங்களை கேட்க விடுறதே உங்க வேலையா இருந்ததுன்னா, இதுக்கெல்லாம் நாங்க ஓடல பயப்படல. நாங்க எதுவா இருந்தாலும் எங்க முதலமைச்சருடைய பாணியில நாங்க எதுவா இருந்தாலும் சாதித்து காட்டுறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமா இருந்தது. அதனால பிரஸ்ஸை பார்த்தெல்லாம் ஒன்று எதையாவது ஒன்று அவங்க கேட்பாங்க பிரஸ்ஸு, இந்த இன்னும் இப்போ நீங்கள் நலத்திட்ட உதவி கொடுத்தீங்கன்னா அதை மட்டும் சொல்லிட்டு போயினே இருங்களேன்னுவாங்க. அப்படி மைக்கை நீட்டும் போது மற்ற 2 கேள்வி எங்கள் அண்ணங்கள்லாம் சொல்லி அனுப்பிச்ச கேள்வி அவங்க அப்படி கேட்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பேசினாலும் ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டல அவர் சொல்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள் எழுந்து பேசுகிற போதே தவறு நடந்திருக்கலாம் என்று அவரே சொல்கிறார். முதலில் தவறு நடந்திருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டதற்கு ஒரு பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆதாரங்களை நாங்கள் காட்டும் போதே இப்படி பேசுகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் ஆதாரங்களை வைத்திருக்கிறார், அவர் ஒருவேளை எடுத்து காட்டிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் நிலைமை நினைத்து பார்த்தேன், கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கிறது. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்க, திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, எழுந்திருக்காதீங்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் அதை சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிள்ல இருக்குன்னு சொன்னாரு. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஓபன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓபன் பண்ணணுமோ அப்போ கரெக்டா எல்லாமே ஓபன் ஆகும். மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்கன்றாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மக்கள் கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பா ஆசையா எங்க எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறேன். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல.